ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்துருக்க சம் தான் இது. எக்ஸசைஸ் நம்பர் வந்து 17 சம் இது. ஓகேங்களா? ஸோ சம்மை நம்ம மறுபடியும் ரீட் பண்ணிட்டு இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் த புக்ஸ் ஆஃப் சங்கீதா ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா capital, bills receivable, bills payable, purchase, sales, opening stock, drawings, salaries, establishment expenses, advertisement, furniture, cash at bank, miscellaneous receipts கொடுத்துருக்காங்க. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் க்ளோசிங் ஸ்டாக், இன்கம் டேக்ஸ் பெய்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட் மேனேஜரல் ரிமுனரேஷன் 10% நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். அதாவது மேனேஜர் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 10% நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடுவோமோ அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்மேட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே கொண்டு வரணும், 12,000 rupees. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் 75,000. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு கொண்டு வரணும். ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த சார்ஜஸுமே இதில் இல்லை. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக கிரெடிட் சைட் கொண்டு வரலாம். கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் நம்ம கொண்டு வரணும். அதோட வேல்யூ 95,000. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் 14,200. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 14,200 ப்ளஸ் 95,000 நம்ம ஆட் பண்ணி இங்கே டோட்டல் கொண்டு வரலாம். ₹1,09,200. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1,09,200லேருந்து நம்ம டெபிட் சைட் வேல்யூ 12,000 ப்ளஸ் ஒரு 75,000 87,000 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு ₹22,200 கரெக்டாக வந்திருக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த டோட்டல் வந்து 1,09,200 நம்ம இங்கே டோட்டல் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டு இது வந்து நம்ம பீனல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ₹1,09,200 நம்ம கிரெடிட் சைடில் கொண்டு வரோம்.
ஸோ டெபிட் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா சேலரிஸ், அதோட வேல்யூ ₹6,600 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹4,500. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அட்வைஸ்மெண்ட், ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ₹2,300 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இங்கே பின்னால் கொண்டு வரக்கூடாது. தென் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. மிஸ்லினியஸ் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ₹600 இங்கே கொண்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இப்போ கேபிட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000லேருந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணோம். ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு ₹2,000 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ ப்ரொவைட் மேனேஜரல் ரிமுனரேஷன் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சச் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜர் கமிஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த வேல்யூ நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பீனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ, கிரெடிட் சைடோட டோட்டல் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ அந்த வேல்யூலேருந்து டெபிட் சைட் வேல்யூ லெஸ் பண்ணி பேலன்ஸ் ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த வேல்யூவில் 10% கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். ₹22,800. ஓகேங்களா? இப்போ டெபிட் சைட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹15,400. ஸோ இந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு ₹7,400. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ₹740 கிடைக்குது. ஸோ மேனேஜர் கமிஷன் ₹740. ஸோ இப்போ வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்ம பீனல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் வேல்யூ நம்ம டோட்டல் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூலேருந்து இந்த 740யோட லெஸ் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா?
ஸோ 22,800லேருந்து நம்ம 16,140 ருபீஸ் வருது. இந்த வேல்யூ நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு 6,660 ருபீஸ் கிடைக்குது நெட் ப்ராஃபிட். ஸோ நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் கொண்டு வரணும். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20,000 ருபீஸ். ஸோ ஆட் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ பார்த்தோம்னா 6,660 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூ இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 26,660 ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ட்ராயிங்ஸ். அதோட வேல்யூ பார்த்தோம்னா 4,500 ருபீஸ். லெஸ் பண்ணால் நமக்கு 22,160 ருபீஸ் கிடைக்குது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து 800 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் சங்கீதா பெய்ட் சொல்லிட்டு 800 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே தான் கொண்டு வரணும். லெஸ் பண்ணால் நமக்கு 21,360 ருபீஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸ். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 23,360 ருபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைபிலிட்டி சைடு வேறு என்ன சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பேபிள். ஸோ பில்ஸ் பேபிளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,500 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் கமிஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ 740 ருபீஸ் நம்ம லைபிலிட்டிஸில் கொண்டு வரோம். ஓகே. இப்போ அசட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8,000 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர். அதோட வேல்யூ 10,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க்கு 3,200. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து லைபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம 2 இடத்துல பதிவு பண்ணோம். ஸோ ஒன்று வந்து லைபிலிட்டிஸில் நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவது என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அசட் சைடில் கேஷ் அட் பேங்க், அதாவது பேங்க் வேல்யூலேருந்து 3,200லேருந்து லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ 800 ருபீஸ். 3,200 லெஸ் 800, 2,600 ருபீஸ்.
சாரி 2400 rupees. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் 14200. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம்னா 34,600 rupees வருது. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டேலி ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் விட்டு நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட், பேலன்ஸ் ஷீட், கிராஸ் ப்ராஃபிட் எல்லா சார்ஜஸுமே நமக்கு எல்லா வேல்யூமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு.